கரூர் துயரத்தை எங்களின் மேல் ஏன் பழி போட்டீர்கள்? ஏன் பழி போட்டீர்கள்? ஏன் பழி போட்டீர்கள்? டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தேர்தல் சொல்லுங்க. உன்னை யாரா மதிக்க? உன்னை ஒரு கட்சியாவே நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்து நாம் தான் வர வேண்டும். கேடிஎம்கேங்கிற ஒரு கட்சியை இருக்கக்கூடாது என்று நினைக்கிற பாஜகவின் ஆளாகத்தான் விஜய் நடந்து கொள்ளுகிறார். சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு சேனல் இன்றைக்கு மக்களால் பரவலாக பார்க்கப்படுவதற்கும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருப்பதற்கும் காரணம் உங்களுடைய பேர் ஆதரவும் எங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான். பார்க்கிற காணொளிகளை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்தால் இன்னும் எங்களுக்கு ஊக்கமாகவும் ஆதரவாகவும் இருக்கும். அதான் கொஞ்சம் இருப்பா, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, வேலூர் சந்திரகுமார் சாருங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் சென்டர் பாயிண்ட் சேனல்ல இருந்து சிபி சந்தர் பேசுறேன். சும்மா இல்ல, ஒரு சின்ன டவுட்டு. வேலூர்ல இருக்கீங்களா, வெளியே இருக்கீங்களா? சரி சரி சரி. இல்ல, இன்னைக்கு வேலூர்ல கொஞ்சம் வெயில் ரொம்ப அதிகமா? ஓ சரி 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 சரி. ரொம்ப அதிகமா? இல்ல, ஏப்ரல் மார்ச் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு வெயிலா? ஓ, வழக்கத்தை விட கடுமையா இருக்கா? சரி 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 சரி. ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்டுக்கிட்டேன். ரைட் ரைட் ரைட். அப்ப இன்னைக்கு வேலூர்ல பயங்கர வெயில். ஓகே 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 ஓகே. சரிங்க சரிங்க தம்பி, சரிங்க தம்பி. நிச்சயம் நிச்சயம் நிச்சயமா சந்திக்கிறேன். நன்றி 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 நன்றி. வேலூர்ல வெயில் பிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது ஏன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்னா, நம்ம எதையும் பொய் சொல்லிடக்கூடாது இல்லைங்க. என்னன்னா, இன்னைக்கு வேலூர்ல விஜய் மக்களை சந்திக்கிறதுக்காக போனார்ல, கடும் வெயில் இல்ல. அதாவதுங்க, அவர் நேத்து வரைக்கும் வீட்டில் ஏசி, நடிக்க போற இடத்துல ஏசி, கேரவன்ல ஏசி, ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஏசி காரு, வீட்டுக்கு போனோடனே ஏசி, இப்படி குளிரூட்டப்பட்ட அறையிலேயே இருந்துட்டு திடீர்னு மொட்டை வெயில்ல இறக்கி விட்டா எப்பேற்பட்ட மனுஷனுக்கு மண்டகருக்கு பிடிச்சிரும் இல்லையா? அதுதான் விஜய்க்கு மட்டும் இல்ல, அவரை பார்க்க வந்த தொண்டர்களுக்கும் இன்னைக்கு மண்டகருக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. எப்படின்னு பாருங்களேன். அது உச்சகட்ட வெயிலா இருக்கும் போதுங்க, தலைவனுக்கு மட்டும் இல்லாம பார்க்க வர தொண்டர்களுக்கும் மண்டகருக்கு பிடிச்சிருக்கும்ல. பொதுவாகவே காவல்துறையில என்ன அனுமதி கேட்டிருக்காங்கன்னா, 5000 பேர் கூடுவோம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. காவல்துறையும் அனுமதி கொடுத்துருக்காங்க. தடுப்பு வேலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இவனுங்களை பொறுத்தளவுக்குங்க தடுத்தாவே தாண்டானுங்க. மரம் இருந்தா மரம் ஏறிக்கிறானுங்க, டிரான்ஸ்பார்மர் இருந்தா டிரான்ஸ்பார்மத்துல ஏறிக்கிறானுங்க, பக்கத்துல வீடு இருந்தா அதுல ஏறி நின்னுக்கிறானுங்க. எதுவுமே பாக்குறது இல்ல. ஒரு கட்டுக்கோப்பே இல்லாத ஒரு காட்டுத்தனமான ஒரு கும்பல் தான் அந்த விஜயனுடைய ரசிகர்கள். அதுல ஹைலைட் என்னன்னா, ஒரு போலீஸ்காரரு தள்ளி விட்டு ஓடுறானுங்க, அவர் தடுமாறி தொப்பி கீழே விழுந்துருது. அந்த தொப்பி எடுக்கிறதுக்காக குனிறாரு, அவரை தாண்டி போறான். அது எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. இவங்களெல்லாம் எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வர்றது ஒன்றும் புரியல. இதுல இந்த தாவேகாவுக்கு ஆதரவா பேசுற பெலிக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு பெரிய ஊடகம் புலி. அவரு என்ன சொல்றாரு, ஒரு ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு, எங்களுக்கு மத்தியான நேரத்துல தான் கொடுக்குறாங்க, நாங்க சாயந்தரம் தான் கேட்கறோம், ஆனா மத்தியான நேரத்துல தான் கொடுக்குறாங்க, வேணும்னே கொடுக்குறாங்க அப்படின்னு ஊடகம் புலி அப்படி பாஞ்சு போராடிக்கிட்டு இருந்துச்சு இந்த பெலிக்ஸ்ன்னு ஒருத்தன். இப்ப பொதுவாவே மற்ற கட்சிகள் எல்லாம் மாநாடு நடத்துறாங்க இல்லைங்க, வெய்யத்தால சாயந்தரம் ஒரு 4 மணி 4:30 மணிக்கு கூடுவாங்க. முன்னணி பொறுப்பாளர்கள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் தலைவர் பேசுவாங்க. ஒரு 8, 8:30, 9, 9:30 வரைக்கும் மாநாடு நடக்கும். மக்கள்லாம் பாதுகாப்பா போயிடுவாங்க. இந்த தாவேகா இந்த கட்சி மட்டும் ஏண்டா 10லிருந்து 2 மணி வரைக்கும் மக்கள் சந்திப்பை நடத்துறாங்க? அது என்னதாண்டா அதுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்ன? உண்மையாலுமே காவல்துறை அந்த டைம் தான் கொடுக்குதா அப்படின்லாம் இப்ப நாங்க வேலூர்ல விசாரிச்சு பார்த்தோம். காவல்துறை என்ன சொல்லியிருக்குன்னா, வேண்டாங்க, வெயில் வர்றவங்க சுருண்டு விழுந்து செத்து போயிடுவாங்க, நீங்க சாயந்தரமே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இல்ல எங்களுக்கு உச்சி வெயில் கொளுத்துற நேரம் 11லிருந்து 2 மணி வரைக்கும் தான் கூட்டம் வரும், நீங்க எங்களுக்கு அப்பவே கொடுங்க
அப்படின்னு கேட்டிருக்காங்க. காவல்துறை சொல்லி சொல்லி பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, தமிழக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு நடைமுறையை இவனுங்க உச்சி வெயில்ல நடத்துறானுங்களே, என்ன காரணமா இருக்கும்? ராகு காலம், யமகண்டம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் இது அடங்கல. அப்ப என்னவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்கார ஒருத்தனைய பிடிச்சி கேட்டேன். அது ஏன்டா உங்க கட்சி மட்டும் 11ல இருந்து 2 மணி வரைக்கும் உச்சி வெயில் மண்டைய புழக்கிற நேரத்துல மக்களை சந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். தெளிவா சொன்னாங்க அந்த பையன், நல்ல பையன் அவன். எங்க கிட்ட இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் பகல் நேரத்துல தான் ஒரு மனுஷனா இருப்பான். சாயந்தரம் 4 மணி 4:30 மணிக்கு மேல ஆனா ஆளுக்கு டபுள் மனுஷன் ஆயிடுவாங்க. டபுள் மனுஷன்னா மேட்ரு விட்டுருவானுங்க. நார்மலா இருக்கும் போதே இவனுங்களை கட்டுப்படுத்த முடியாது. டபுள் மனுஷன் ஆயிட்டானா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ராணுவமே வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. இல்லடா தடியடி நடத்தினா எல்லாம் கட்டுப்படுத்திடுவானுங்களே. தடியடி நடத்துறது கட்டுப்படுத்துறது வேற. அவன் போய் டிரான்ஸ்பாரத்துல ஏறி தானா செத்து போயிடுவான், தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுங்க. அதுல இருந்து அவனுங்களை காப்பாத்துறதுக்கு தான் நாங்க 11ல இருந்து 2 மணி வரைக்கும் வச்சு முடிச்சிடுறது அப்படிங்கிற உண்மையை சொன்னான். சரி, அதுல ஒரு உண்மை இருந்தது. அவன் ஏன்னா அந்த அந்த கும்பலே அப்படித்தான் இருக்குது. ஒரு ஆக்ரோஷமான கும்பலா இருக்கு. சாதாரணமா இருக்கும்போதே இந்த குதிக்கிறானுங்க. டபுள் மனுஷன் ஆயிட்டான்னா போதை கதையை போட்டான்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி மனுஷனுங்களா இருப்பானுங்க. பாஞ்சு புறாண்டு விஜய கடிச்சே தின்றுவானுங்க. அதனால இந்த டைம் தான் கரெக்ட். அவனுக்கு சொல்றது அதுல நியாயம் இருக்கு. அதுக்கப்புறம் தலைவர் அப்படி கேரவன்ல இருந்து, குளிரூட்டப்பட்ட கேரவன்ல இருந்து அப்படி மேல ஏறி அப்படி வந்தாரு. பாக்கெட்ல கையை விட்டாரு, அங்கே இங்கே நடந்தாரு, எல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் உறுதிமொழி படிச்சாரு. அந்த உறுதிமொழி கேளுங்களேன். எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இது நிஜம். உறுதிமொழி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, உறுதிமொழின்னா என்ன அப்படின்னா, ஒரு தலைவன் ஒரு வாசகத்தை சொல்லுவாரு, அதை திருப்பி சொல்லணும். இப்ப இவர் என்ன சொல்றாரு? எங்கள் ஓட்டு விற்பனைக்கல்ல. கூட்டம் என்ன சொல்லணும்? ஆம், விற்பனைக்கல்ல அப்படிங்கணும். எங்கள் ஓட்டு விசில் சின்னத்திற்கே. ஆம், எங்கள் ஓட்டு விசில் சின்னத்திற்கே அப்படின்னு சொல்லணும். நாங்கள் யாருக்கும் விலை போக மாட்டோம். ஆம், நாங்கள் யாருக்கும் விலை போக மாட்டோம்னு திருப்பி சொல்லணும். அதுக்கு பேரு தான் உறுதிமொழி. இவர் உறுதிமொழியை படிக்கிறாரு. அதை எவனும் காதுல கேட்ட மாதிரி தெரியல. அவன் அப்படி செல்ஃபி எடுக்கிறது, விசில ஊதுறது. ஒரு தலைவன் ஒரு உறுதிமொழி படிக்கிறானே, அதை திருப்பி சொல்லணுமேங்கிற அந்த ஒரு புத்தி கூட இல்லைன்னா அது நம்ம என்னன்னு சொல்றது? சரி, அந்த உறுதிமொழியில பாருங்க, நாங்கள் யாருக்கும் விலை போக மாட்டோம் அப்படின்னாரு. அப்ப பாஜக வாங்கின அந்த 5000 கோடி விலை போனது தானே. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன பேச போறாரு அப்படின்னு நம்ம கவனிச்சோம். அவருடைய பேச்சு முழுவதும் பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு குட்டி கதையிலிருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னாங்க. எதையாவது ஆரம்பிங்க அப்படிங்கிறானுங்க கூட்டத்துல. குட்டி கதையில ஆரம்பிக்கிறாரு. என்ன குட்டி கதைன்னா, ஒரு 4 முக்கு ரோடு இருந்ததாம். அதாவது 4 ஜங்ஷன். அந்த ஜங்ஷன்ல ஒரு காளை மாடு அப்படி நின்னுச்சான். அப்படி அப்படி மண்ணெல்லாம் உதறிட்டு நின்னுச்சான். நிக்கும் போது சுத்தி மக்கள் நிக்கிறாங்களாம். யாரும் அதை போய் பக்கத்துல போய் அடக்கிறதுக்கு யாரும் முன் வரலையா. அப்ப அந்த ஊர்ல 4 பேர் அந்த காளமாட்டை தெரிஞ்சவனுங்க, நாங்க போய் அடக்குறோம் அப்படின்ட்டு அப்படி வந்திருக்கிறானுங்க. வந்த 4 பேர்த்தையும் முட்டி தூக்கி போட்டுருச்சான். ஐயையோ, இந்த காளையை என்ன பண்றதுன்னு எல்லாரும் அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப, கூட்டத்தை பொழந்துகிட்டு ஒரு சின்ன பையன் பாக்கெட்ல கைய விட்டுக்கிட்டு அப்படி வந்தானாம். அப்ப எல்லாருமே அவனை கேலி பண்ணாங்களா. ஏண்டா, முரட்டு ஆசாமிக்கு போயே முட்டி தள்ளிருச்சு, நீ ஒரு சின்ன பொடி பையன், நீ போயிட்டுக்கிறே அப்படின்னு ஏளனம் பண்ணாங்களா. சில பேர் என்ன சொன்னாங்களா, டே மாட்டுக்கு இருக்கிற அந்த ஆக்ரோஷத்துல உன்னை கடிச்சு தின்னாலும் தின்னுவோடும், பக்கத்துல போகாதரா அப்படின்லாம் சொன்னாங்களாம். அதையெல்லாம் எதையுமே காதுல வாங்கிக்காத பையன் என்ன பண்ணிருக்கான், அந்த காளையை நோக்கி நடந்து வந்திருக்கான். கூட்டத்துக்கு ஒரே பதபதைப்பு. ஐயோ, சின்ன பையன் போறானே
அப்படின்னு பதவதைக்கிறாங்களாம். அப்படி பதவதைக்கிறவங்க சின்ன பையனை பிடிச்சி வச்சிருந்துருக்கணும் இல்லையா? அதை யாரும் செய்யல. ஆனா அந்த பையன் அப்படி காளைக்கு பக்கத்துல வந்தானா, காளை இவனை பார்க்குதான், இவன் காளைய பார்க்கறானா. சரி, இந்த நேரத்துல கதையில ஏதாவது ட்விஸ்ட் அடிச்சு ராமராஜன் படம் மாதிரி பேச்சு பேச்சு பெருமையுள்ள பேச்சின்னு பையன் பாடுவானான்னு சொல்லுவாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அப்படி எதுவும் இல்லை, அப்படி சொல்லல. என்ன பண்ணானா, முறைச்சிட்டு இருந்த காளைகிட்ட அப்படியே டங்குன்னு எடுத்து அப்படி காமிச்சானா, அது புல்லுக்கட்டை, அதாவது அத்தை பெரிய மாடு திங்கிறதுக்கு பாக்கெட்ல இருந்து அப்படி புல்லுக்கட்டை எடுத்து காமிச்சோன்னே அந்த மாடு கறக்குன்னு சாப்பிட்டோன்னே அப்படி சாந்தமாயிருச்சான். இவன் தடவுனானா மாட்டை. அந்த தடவுன மாட்டை அப்படியே கொண்டு வயல்வெளியில விட்டுட்டு பார்த்தானா. எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமா போச்சான். வா, எப்பேற்பட்ட மாட்டை பாக்கெட்ல வச்சிருந்த புல்லுக்கட்டை வச்சு அடங்கிட்டானே வா அப்படின்னு எல்லாருமே அவனை பாராட்டினாங்களாம். இந்த கதைக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு விஜய். என்ன விளக்கம்னா, அப்படி முரண்டு நிக்குது இல்ல, அது அந்த காளை இருக்குல்ல, முரண்டு முடிச்சு நிக்கிற காளை இருக்குல்ல, அதுதான் தமிழக அரசியலாம். அந்த ஏளனம் பண்ணவங்க திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் சீமான் போன்றவங்களும் அவங்கள ஏளனம் பண்றவங்களாம். சில பேர் எதுக்குடா வேண்டாம் மாட்டுக்கிட்ட போறேன்னு சொன்னவங்க அவருடைய நலன் விரும்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளையை பத்தி சொன்னார். அவர் சொல்ல வரதனுடைய இது என்ன தெரியும், அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த முரண்டு பிடிச்சு நிக்கிற காளை இருக்குல்ல, அதுதான் தமிழக அரசியல்ங்கிறார். அதுக்குள்ள இருக்கிற கருத்து என்னன்னா, காமராஜரால் வளர்க்கப்பட்ட தமிழக அரசியல், பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட தமிழக அரசியல், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் செதுக்கப்பட்ட தமிழக அரசியல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட தமிழக அரசியல், அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் காப்பாற்றப்பட்ட தமிழக அரசியல் அப்படி முரண்டு பிடிச்சு நிக்குதான். அந்த அரசியல் அப்படி முரண்டு பிடிச்சு நிக்குதான். இவங்க எல்லாம் வளர்த்துன, காமராஜரால் வளர்க்கப்பட்ட, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரால் வளர்க்கப்பட்ட, பேரறிஞர் அண்ணாவால் வளர்க்கப்பட்ட, புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட, அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட, மு.க. ஸ்டாலின் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அரசியல் அப்படி மாடு மாதிரி நிக்குதான். இவர் அப்படியே பாக்கெட்ல கையை விட்டுட்டு ஒரு சின்ன பையனா, இவர் வயசு 57, இவர் சின்ன பையனா, அவரு பாக்கெட்ல கைவிட்டு அப்படியே காளைக்கு புல்லு கொடுத்து கூட்டிட்டு போய் அவரு கதையில வயல்வெளியில் விட்ட மாதிரி இவர் புல்லு கொடுத்து தமிழக அரசியலுக்கு புல்லு கொடுத்து காப்பாத்தி கொண்டு போய் பாஜக கிட்ட விட்டுருவாராம். இதுதான் அவர் சொல்ல வர்றதனுடைய கதை. இப்படி யாருக்குமே எந்த ஒன்றிய அரசு வந்தாலும் யார் வந்தாலும் கட்டுப்படாமல் தெனவெடுத்து நிற்கிற இந்த தமிழக கோட்பாட்டு அரசியலை புல்ல காமிச்சு கொண்டு போய் பாரதிய ஜனதா கிட்ட அடமான வைக்கிறதுக்கு வந்த சின்ன பையன் தான் இந்த விஜய்ங்கிறது அவரு சொன்ன கதையிலேயே நம்ம விளங்கிக்க வேண்டியதா இருக்கு. சரி, இந்த கதையாவது புதுசா அப்படின்னு பார்த்தா இல்ல. அவர் பேர் ஜோசப் விஜய் இல்ல. அவர் இந்த கிறிஸ்தவ ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா சண்டே கிளாஸ் ஒண்ணு நடக்கும். அந்த சண்டே கிளாஸுக்கு போயிருப்பாரு. அதுல இருந்த ஒரு கதை. என்ன கதைன்னு சொல்லிடுறேன், ஏன்னா இவங்க எல்லாம் உல்டா பார்ட்டிங்கிறதுக்காக சொல்ல வரேன். அந்த பைபிள்ல பெலிஸ்திய ராஜா ஒருத்தர் தான். பெலிஸ்தியர், அவன் வெறும் பெலிஸ்திய ராஜா. அந்த பெலிஸ்திய ராஜா ஒரு மலை உச்சியில நின்னுகிட்டு என் கூட சண்டைக்கு வாங்கின இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து கூப்பிடுவான். அப்ப இந்த இஸ்ரேல் மக்களை பார்த்தால ஓங்குதாங்க இருக்கா, ஜானு பகவா இருக்கானே, அவன்கிட்ட போய் அவன் பேர் கோலியாத், அந்த பெலிஸ்திய ராஜா பேர் கோலியாத். அவனை போய் எதுக்குறதுக்கு யாரா போறது அப்படின்னு எல்லாரும் பமிட்டு நிக்கிறப்ப தாவீதுங்கிற ஒரு பையன் என்ன பண்ணா, போயிருக்கிறான். இதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி டே போகாத, அவன் கோலியாத்து பெரிய ஆளு, ஒரே அடியில் உன்னை வீழ்த்திடுவான், கடிச்சு சாப்பிட்டுருவான்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பயப்படாத தாவீது என்ன பண்ணிருக்கான்னா, ஒரு கவன் கல்லை வச்சு சுத்தி அடிச்சோன்ன இந்த நெத்தியில போய் கோலியாத்துக்கு பட்டோன்னா கோலியாத்து கீழே விழுந்தது பைபிள்ல இருக்கிற ஒரு கதை. அந்த கதைய அந்த பெலிஸ்திய ராஜா கோலியாத்துக்கு பதிலா காலமாட வச்சுட்டாரு. இவர் ஏதோ புதுசா உருவாக்குன மாதிரி உல்டா பண்ண நமக்கெல்லாம் தெரியாதா? அது அந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி முடிச்சாரு. அதுவும் ஒரு உல்டா கதை. அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னா, என்ன சொல்றாருன்னா, நம்மளும் சரி இவர் ஏதாவது சொல்ல வராரு, தேர்தல் நெருங்குது, ஏதாவது திட்டங்களை அறிவிப்பாரு, மக்கள் நல திட்டங்களை ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு நம்மளும் எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்தோம். அவர் அதெல்லாம் சொல்ல என்ன சொல்றாரு, என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுங்கள், நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவேன். இதுதான் இன்னைக்கு அவர் கொடுத்த மாபெரும் புரட்சிகரமான அறிவிப்பு. இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தோம்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவாரா, மக்கள் இவரை பார்த்துக்கணுமா. இதுதான் அவருடைய கனவு திட்டம். ஆட்சிக்கு வந்தோடனே செய்ய போற
மாபெரும் கனவு திட்டம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்களுக்கு, ஒவ்வொரு கிராமத்துக்கும் அப்படியே எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு வந்துட்டாவே 5 வருஷம் முடிஞ்சு போயிடும். அதைத்தான் சொல்றாரு அவர். நான் செக்ரட்டரியேட்ல இருந்தெல்லாம் ஒன்னும் பண்ண போறது இல்ல, எந்த திட்டமும் தீட்ட போறது இல்ல, பொருளாதாரத்துக்காக எதையும் பண்ண போறது இல்ல, கல்வி மேம்பாட்டுக்காக எதையும் பண்ண போறது இல்ல, வேலை வாய்ப்புகளுக்கு எதுவும் பண்ண போறது இல்ல, இப்ப இருக்கிற உரிமை தொகையும் கொடுக்க போறது இல்ல, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டம் போடுறதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என்னை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தோன்னா காரை எடுத்துட்டு கிளம்பி ஒவ்வொரு கிராமத்துக்கு வந்து போக்கஸ் லைட் போட்டு என்னை காமிச்சிட்டு போயிடுவேன். இதுதான் என்னுடைய திட்டம். என்ன சொல்றதுங்க இந்த முட்டாளுகளை? நம்ம என்ன ஒண்ணுமே புரியலங்க நமக்கு. இவரு முகத்தை பார்த்து விசில் அடிக்கிறதுக்கும் கைதட்டுறதுக்கும் தான் இவரை நம்ம முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கணுமா? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு கேனைனுங்க, அவ்வளவு முட்டாளுகளா? ஒவ்வொரு கிராமத்திலையும் முகத்தை காமிக்க என்ன? நீ எம்ஜிஆரை விட தகதகன் மின்றவரா? நீ எம்ஜிஆரை விட பெரிய ஆளா? நினைச்சு பாரு. ஒவ்வொரு கிராமத்திலையும் உன் முகத்தை பாக்குறதுக்கு தான் உனக்கு வாக்களிப்பாங்களா? என்னங்க கூடி இருக்கிற மக்கள் அவ்வளவு முட்டாளாவா நினைக்கிறது? தமிழக மக்கள் அவ்வளவு கேடு கெட்டவங்க நினைக்கிறது? ஒரு முகத்தை பாக்குறதுக்காக 5 வருஷம் ஆட்சியை ஒப்படைப்பாங்களாங்க? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஸ்டாலின் சார்? பேசுகிறார், தேர்தல் என்பது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் என்று பேசுகிறார். இது என்ன பாராளுமன்ற தேர்தலா? அட கூமுட்ட முட்டாளு. அவர் சொன்னது என்ன? இது தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல் அப்படின்னு சொன்னதுடைய மைய பொருள் என்ன, கருப்பொருள் என்ன? அந்த அரசியல கூட புரியாத நீ ஒரு கட்சிக்கு தலைவன்கிறத எப்படா ஏத்துக்கிறது? அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா உனக்கு? அங்க டெல்லியில உட்கார்ந்துகிட்டு தமிழ் மொழியை அழித்து இந்தியை திணிக்க நினைக்கிற டெல்லிக்கு எதிரான தேர்தல், தமிழகத்திற்கு சேர வேண்டிய நிதிகளை கொடுக்காமல் மறுக்கிற டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், நீட் போன்ற தேர்வுகளை கொண்டு வந்து தமிழக மாணவ மாணவிகளின் கனவுகளை சிதைக்கிற டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், காவிரியில் கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்று தராத டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், உயர் பதவிகள் வேலை வாய்ப்புகள் அனைத்தையும் வடமாநில மக்களுக்கு கொடுத்து விட்டு தமிழக மக்களை வஞ்சிக்கிற டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் தேர்தல், மாநில உரிமைகளை மறுத்து சர்வாதிகார எண்ணத்திற்கு அழைத்து செல்லுகின்ற டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் தேர்தல். இதத்தான் அவர் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார். அவர் சொல்றதுல இருக்கிற அரசியலை புரிஞ்சிக்காம ஒரு கூமுட்ட, அது ஏன் டெல்லிக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தலுங்கிறீங்க? டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தேர்தல் சொல்லுங்க. உன்னை யாரா மதிக்கிறா? உன்னை ஒரு கட்சியாவே நினைக்கலையே. அப்ப அவரு சொல்லுகிற அரசியலை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு கேடு கெட்டவர்களை இந்த நாடு, அவங்களுக்கு ஒரு கட்சி, அவங்களும் தேர்தல்ல பங்கெடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சின்னம் என்பதை இன்றைக்கும் இந்த தமிழ் சமூகம் அனுமதித்துக் கொண்டிருப்பதைத்தான் நம்மளால பொறுத்துக்க முடியல. இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கே. ஸ்டாலின் சார் நம்ம 2 பேருக்கு தான் போட்டி, டிஎம்கே டிவிகே. அப்ப ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இல்லையா? அப்ப ஏடிஎம்கே கட்சியே இல்ல. அந்த ஏடிஎம்கே உருவாக்குன எம்ஜிஆர் ஏன் உன் கொள்கையை ஆசானா வச்சிருக்கிற? ஏடிஎம்கே ஒரு கட்சியே இல்ல. அந்த ஏடிஎம்கே ஆரம்பமா இருக்கிற அண்ணாவை ஏன் புகழ்ந்து பாடுற? அப்ப என்ன நினைக்கிறார்னா, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்து நாம் தான் வர வேண்டும், ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சியை இருக்கக்கூடாது என்று நினைக்கிற பாஜகவின் ஆளாகத்தான் விஜய் நடந்து கொள்ளுகிறார் என்பதற்கான ஒரு சான்றுதான் அவர் பேசிய அந்த பேச்சு. அவர் ஏதாவது மக்களுக்கான நல்ல திட்டங்களை சொல்லுவாரு, மாணவ மாணவிகளுக்கான நல்ல திட்டம் சொல்லுவாரு, அல்லது தன்னை நம்பி வந்திருக்கிற இந்த தொண்டர்களுக்காவது நல்ல வழியை காட்டுவாரு, அல்லது கல்வி வேலை வாய்ப்புக்கு இதை பண்ண போறேன்னு சொல்லுவாரு, இது குடிநீர் திட்டங்களுக்காக இதை பண்ண போறேன்னு சொல்லுவாரு, தமிழ்நாட்டின் அடிப்படை தேவைகளை நான் இப்படி எல்லாம் பூர்த்தி செய்வேன் அப்படிங்கிற ஒரு திட்டங்களை சொல்ல போறாரு. எதுவுமே சொல்லல. இன்னொன்னு சொல்றாருங்க, ஆக்ரோஷமா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, என்னை திட்டினால் மக்களை திட்டுவது போல, என்னை கேவலப்படுத்தினால் மக்களை கேவலப்படுத்துவது போல, என்னை அசிங்கப்படுத்தினால் மக்களை அசிங்கப்படுத்துவது போல. உண்மை. இந்த தமிழ் சமூகத்தினுடைய பெருந்தன்மை என்ன தெரியுமா? ஒருத்தரை நம்பி ஒருத்தரை ரசிச்சுட்டாங்கன்னா அவங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. எம்ஜிஆரை அப்படித்தான் கொண்டாடினாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை அப்படித்தான் கொண்டாடினாங்க, புரட்சி கலைஞர் விஜயகாந்தை அப்படித்தான் கொண்டாடினாங்க, அஜித் அப்படித்தான் கொண்டாடுறாங்க, நடிகர் ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அப்படித்தான் கொண்டாடுறாங்க, சிவகார்த்திகேயனை அப்படித்தான் கொண்டாடுறாங்க, தனுஷ கொண்டாடுறாங்க. எத்தனையோ பேர் கொண்டாடி தீர்க்கும் ஒரு பெருந்தன்மை கொண்ட ஒரு சமூகம் இந்த தமிழ் சமூகம். அப்படி யாரையாவது விரும்பிட்டாங்கன்னா, அவங்க நடிப்பு அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தூக்கி தலையில தூக்கி கொண்டாடுகிற ஒரு பெருந்தன்மை கொண்ட இந்த தமிழ் சமூகம்ங்கிறத நீயே சொல்லிட்ட. ஆனா
இந்த தமிழ் சமூகத்துக்கு நீ செய்தது என்ன? இதுவரைக்கும் நீ செய்தது என்ன? நினைச்சு பாருங்க. ஈழத் தமிழர்கள் அங்க கொத்து கொத்தா செத்துட்டு இருந்தப்ப சாதாரண நடிகன் கூட 5000 10,000 தூக்கி கொடுத்தானே, நீ வெறும் 500 ரூபாய் கொடுத்த. இதுதான் இந்த தமிழர்கள் மேல வச்சிருக்கிற ஒரு மதிப்பா? உன்னை தூக்கி கொண்டாடின சமூகத்துக்கு நீ செய்யற ஒரு மரியாதையா? மக்கள் உன்னை அவ்வளவு விரும்புறாங்க, கொண்டாடுறாங்க. நீ இந்த கட்சி அந்த கட்சி, நீ இந்த சாதி அந்த மதம், அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. விஜய் என்கிற ஒரு நடிகன், அந்த நடிகன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு எல்லாரும் விரும்பினாங்க. அப்படி விரும்பின ரசிகர்களை கரூர்ல போய் 43 பேரை கொன்னுட்டு மனசாட்சியே இல்லாம மதுரை கோட்டையே கொஞ்சம் நினைச்சு பாரு. இருந்தது ஒரு காலம். உண்மை. உன்னை திட்டினா அது மக்களை திட்டுற மாதிரி, உன்னை கேவலப்படுத்தினா அது மக்களை கேவலப்படுத்துற மாதிரி, உன்னை அசிங்கப்படுத்தினா மக்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருந்தது ஒரு காலம். நீ நடிகனாக இருந்தபோது, என்றைக்கு நீ பாஜகவினுடைய அடியாளா மாறினியோ அன்னைக்கே மக்கள் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கரூர் பெருந்துயரம் நடக்கும் போது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டாங்க. அந்த பரபரப்பான சூழல்ல ஒரு காணொலி வெளியிட்டாங்க. என்னன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் தன்னை நம்பி வருகிற தொண்டர்கள் மரணித்து விடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து பேச்சை கேட்டுட்டு பார்த்துட்டு பாதுகாப்பா போகணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா அந்த கரூர் பெருந்துயரத்தின் போது நடந்து கொண்டார் மாண்புமிகு முதலமைச்சர். ஆனா அந்த துயரம் நடந்தோன்ன அந்த இடத்தை விட்டு ஓடுனது நடிகர் விஜய். அப்படி ஒரு பெருந்தன்மை கொண்ட அந்த முதலமைச்சர், அங்க நடந்ததுக்கு விஜய் தான் காரணம்னு எல்லாரும் சொல்லாதீங்க, அது தவறு, எந்த தலைவனும் அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பெருந்தன்மையா சொல்லாரு. அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது, எனக்கு எதிரிகள்னு யாரும் கிடையாது, எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையா சொன்னாரு. சட்டசபையில காரசார விவாதங்கள் எல்லாம் நடந்தா கூட சட்டசபையினுடைய இறுதி நாள்ல வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரை கூட முதலமைச்சர் பாராட்டினாரு. அந்த பெருந்தன்மை இருக்குல்ல. அண்ணாமலை எவ்வளவோ திட்டிருக்காரு, சீமான் எவ்வளவோ திட்டிருக்காரு, எத்தனையோ பேர் எவ்வளவோ பேரு முதலமைச்சரை திட்டுறாங்க, அவங்க மனைவியை திட்டுறாங்க, அவங்க குடும்பத்தை திட்டுறாங்க. யாருக்குமே அவர் வந்து பதில் சொல்லல. எல்லாத்தையும் கடந்து எல்லாரும் என்னுடைய நண்பர்கள், அவங்க இருக்கிற கட்சிக்காக அவங்க பேசுறாங்கிறதுக்காக நம்ம அதை பொருட்படுத்திக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற அந்த பெருந்தன்மையில என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அதை புடிச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் உங்களுக்கு நண்பர்கள் என்றால், அவர் பேசுறாருங்க, எல்லாரும் உங்களுக்கு நண்பர்கள் என்றால் கரூர் துயரத்தை எங்களின் மேல் ஏன் பழி போட்டீர்கள், ஏன் பழி போட்டீர்கள், ஏன் பழி போட்டீர்கள் அப்படிங்கிறாங்க. இதை விட கூமிட்ட வேற யாராவது இருக்க முடியுமாங்க? கரூர் பெருந்துயரத்தை, அந்த பழியை ஏன் என்மேல் போட்டீர்கள் அப்படின்னு கேட்கிறான். நல்லா கவனிங்க. அவர் ஏதோ விளையாட்டு பையன் பேசுறான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இது முழுக்க முழுக்க பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட், அது உள்ள அடக்கம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் கரூர் பெருந்துயரத்தை ஏன் என் மீது பழி போட்டீர்கள் என்று விஜய் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால், அதில் இருக்கிற உள்ள அர்த்தம் என்னன்னா, சிபிஐ விசாரணை முடுக்கிவிடப்படும், தேர்தல் வருகிற நேரம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு அசைக்க முடியாத இடத்தில் வெற்றியை நோக்கி நகர்ந்து விட்டது, மாற்று கட்சிகள்லாம் திணறிக்கிட்டு இருக்கிற இந்த நிலை. இப்ப அமித்ஷாவை பொறுத்தளவுக்கு என்னன்னா, அவரால் உருவாக்கப்பட்ட அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லை, அல்லது அவரால் இயக்கப்படுகிற தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பே இல்லை. எப்படி இருந்தாலும் 200 தொகுதிகளுக்கு மேலதான் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறும் என்கிற நிலையில இவர்களை வீழ்த்துவதற்கு இப்போது இருக்கிற ஒரே ஆயுதம் அந்த கரூர் பெருந்துயரம் தான். அந்த கரூர் பெருந்துயரத்தை ஏன் எங்க மேல பழி போட்டீங்கன்னு விஜய் திரும்ப 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 சொல்றாருன்னா, சிபிஐ அந்த வழக்கை முடுக்கிவிடும். திமுகவை வீழ்த்துவதற்கு அல்லது திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு வேறு எந்த வியூகமும் அவர்கள் கையில் இல்லை. இந்த கரூர் பெரும் துயரம் மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிற சக்கர வியூகம் என்பதால், அதை பாஜக நேரடியாக செய்ய முடியாது என்பதால், பாஜக கைகளில் இருக்கிற சிபிஐயை வைத்து அந்த கரூர் பெருந்துயரத்திற்கு காரணம் திமுகவும் திமுக அரசின் கீழ் இயங்குகிற காவல்துறையின் காரணம் என்று பழி போட்டால், அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவோம் என்று இருக்கிற திமுகவை வீழ்த்தி விடலாம் என்பதுதான் அமித்ஷாவின் எண்ணம். அதற்காகத்தான் இதை திரும்ப 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 விஜயை வைத்து பேச வைக்கிறார். ஏன் என் மேல் பழி போட்டீர்கள், ஏன் என் மேல் பழி போட்டீர்கள் என்று விஜயை திரும்ப 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 சொல்லுவதன் மூலமும், சிபிஐ தமிழ்நாடு அரசிற்கு எதிராக அந்த வழக்கை திருப்பி விடுவதன் மூலமும் திமுக அரசை வீழ்த்தி விடலாம் என்பதுதான் பாஜக, விஜய் ஆகியோரின்
கூட்டுச்சதி என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடிகர் விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க பாஜகவால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷ அம்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசிடம் தமிழகத்தின் உரிமைகளை அடமானம் வைப்பதற்கும் பயன்படுகிற ஒரு கருவிதான் இந்த விஜய் என்பதை தமிழ் சமூகம் புரிந்து கொண்டு அந்த தாவேகா என்கிற கட்சியையும் அதன் தலைவராக இருக்கிற நடிகர் விஜய் அவர்களின் பசப்பு வார்த்தைகளையும் வெற்று வேஷங்களையும் வெற்று ஆக்ரோஷங்களையும் புறந்தள்ள வேண்டும். இந்த தேர்தலை நேர்மையாக நீங்கள் வாக்களித்து நமக்கான அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.